அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து 2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய வசனம் இடைபடுவதாக. எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை குறித்த தொடர் செய்தியை நாம் கற்று வருகிறோம். கடந்த செய்தியிலே உறவுகளை குறித்து முதல் காரியத்தை சொன்னேன். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கிடையுள்ள உறவை அவன் எவ்வாறு மேன்மையாக நடத்தினான் என்பதை விளக்கினேன். இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் வாழ்வில் உள்ள உறவுகளை எவ்வாறு கையாண்டான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். உறவுகள் என்கிற வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை, அது விரிந்து செல்கிற ஒரு அருமையான வார்த்தையாகும். ஆண்டவருக்கு நமக்கிடையில் உள்ள உறவை தேவனுக்கும் நமக்குள்ள ஆன்மீக உறவு என்போம். மனிதர்களுக்கும் நமக்கிடையில் உறவை மனித உறவுகள் என்று சொல்வோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாயிருந்தாலும் தன்னுடைய உறவுகளை மேன்மைப்படுத்துவதிலே நல் மாதிரியாக, நல் சாட்சியாக, நல்ல வெற்றி உள்ள மனிதனாக காணப்பட்டார். கடந்த செய்தியிலே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கிடையில் உறவிலே உள்ள காரியத்தை சொன்னேன். இப்போது சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது அந்நியர்கள் விஷயங்களிலே ஆபிரகாம் உறவுகளிலே மிகுந்த கவனமாயிருந்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்தால் உஷ்ண வேளையிலே அவன் கூடாரத்தில் இருக்கிறான். 3 மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களை திருமறை அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் யாரென்று தெரியாது, எங்கிருந்து வந்தவர்கள் என்று தெரியாது, எங்கே செல்லுகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் அந்த உஷ்ண வேளையிலும் ஆபிரகாம் ஓடி சென்று அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிறதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. அந்நியர்களை உள்ள உறவிலே அவன் மிகுந்த கவனமாயிருந்து உபசரித்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்நியர்களை உபசரிக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்நியர்களை உபசரித்தால் சில சமயங்களிலே தேவதூதர்களை கூட உபசரிக்க வாய்ப்பு கிட்டுகிறது. இது எபிரேய நிருபம் 13ஆம் அதிகாரம் 2 நாம் காண முடிகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33 வலது பக்கத்தில் உள்ள நீதிமான்களை பார்த்து சொல்கிறார், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அந்நியர்களை எவ்வாறு நடத்துகிறோம்? அந்நியர்களை சேர்த்து கொண்டோமா? அந்நியர்களுக்கும் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? இந்த கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். ஆபிரகாம் இதிலே மேன்மை உள்ளவனாயிருந்தார். 2வதாக ஆசாரியன் விஷயத்திலும் ஆபிரகாம் அந்த உறவை மேன்மையாக அவன் நடத்தி கொண்டிருந்தார். ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18-20 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்திலே 4 ராஜாக்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள். 5 ராஜாக்கள் ஒரு கூட்டணி அமைத்து யுத்தம் செய்கிறார்கள். 5 ராஜாக்களின் கூட்டணியை 4 ராஜாக்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இந்த 4 ராஜாக்களும் ஆபிரகாமின் இனத்தானான லோத்தையும் அவனுடைய உடைமைகளையும் உறவுகளையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வருகிறது.
ஆபிரகாம் தன்னோடு இருந்த மனிதர்களை அழைத்து கொண்டு போய் 318 பேரை அழைத்து போய் யுத்தம் செய்து 4 ராஜாக்களை ஜெயித்தார். என்னுடைய கணக்கின்படி ஆபிரகாம் ஜெயித்த ராஜாக்களின் எண்ணிக்கை 9 ராஜாக்களாகும். அப்படியானால் இந்த ஆபிரகாம் ஜெயித்து ஜெயம் பெற்று வருகிறான். அப்பொழுது ஒரு மனிதன், ஒரு ராஜா வருகிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது சாலோமின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. அந்த சாலோமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவன் இந்த ஆபிரகாமுக்கு அங்கே என்ன கொடுக்கிறான்? அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்றான். இதோ உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு தோத்திரம் என்று சொன்னான். உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமாம் கொடுத்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20 வாக்கியங்களை வாசிக்க முடிகிறது. இங்கே இந்த மனிதன் ஒரு ராஜாதான். ஆனாலும் கூட அவனை குறித்து சாலோமின் ராஜா என்று சொன்னாலும் அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆபிரகாம் அந்நியர்கள் உள்ள உறவிலே எப்படி மேன்மையாக அதை கருதினானோ, அதே போல ஆசாரியனாகிய இந்த மெல்சேதேக்கையும் அந்த உறவையும் மேன்மையாக எண்ணினான். அருமையானவர்களே, உன்னதமான ஆசாரியனாகிய மெல்சேதேக்கை அவன் கனமாய் எண்ணி அவனை கனம்படினான். எவ்வாறு அந்த மெல்சேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தான், இவனோ தனக்குரிய எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். பாருங்கள் அருமையானவர்களே, உன்னதமான ஊழியர்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது. பலர் இன்றைக்கு ஊழியர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள், தரம் குறைந்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனால் சிலரோ ஊழியர்களை தெய்வமாக எண்ணி பூசி அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் தான் ஊழியர்களை தெய்வமாய் எண்ணுவதில்லை, அற்பமாய் எண்ணுவதில்லை. தங்களைப் போல ஒரு சாதாரண மனிதர்கள், அவர்களுக்கும் ஒரு பலம் உண்டு, பலவீனம் உண்டு, உணர்வு உண்டு, உணர்ச்சிகள் உண்டு என்று கருதி தங்களைப் போல அவர்களை நேசித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தாங்குகிற மக்களாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கு இடையில் உறவு எப்படி இருக்கிறது? ஊழியர்களை அற்பமாக எண்ணுகிறீர்களா? அல்லது ஊழியர்களை தெய்வ பிரவிகளாக எண்ணுகிறீர்களா? அல்லது ஊழியர்களை நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் என்று எண்ணி அவர்களுக்காக ஜெபித்து உதவி செய்கிறீர்களா? ஆபிரகாம் தனக்குரிய எல்லாவற்றிலும் அவன் கொடுத்ததை இங்கு காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் நமக்குள்ள உறவு மிக முக்கியமானது. ஆண்டவரின் ஊழியர்கள் ஆண்டவரின் பிரதிநிதியாக இருந்து பணி செய்கிற மக்கள். ஆகவே தான் வேதவசனம் சொல்கிறது, லேவியர்களை கைவிடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு அந்த ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் உற்சாகப்படுத்துகிறது. அதே சமயத்தில் உண்மையான ஊழியர்களை இரட்டிப்பான கனத்துக்குரியவளாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய பிழைகள், தவறுகள், மீறுதல்கள், கரைகள், இவைகளை கண்டு அல்லது பேசி அநேகர் ஒட்டுமொத்தமாய் எல்லா ஊழியர்களையும் விமர்சிக்கிற ஒரு சூழ்நிலை இந்நாட்களில் காணப்படுகிறது. கொடைக்கானல், ஊட்டி என்கிற அந்த மலை வாசஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்வீர்களானால் பார்த்திருப்பீர்கள். அங்கு வாகனங்கள் செல்லும்போது ஹேர்பின் பின் போல அப்படியே சுற்றி சுற்றி அந்த வாகனம் போகும். இப்படி செல்கிற வாகனங்களிலே எப்போதாவது ஒரு முறை அல்லது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பேருந்து வண்டியோ வாகனமோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி விடுகிறது. அதற்காக எல்லா வாகனங்களும் விபத்துக்குள்ளாகும் என்று நாம் நம்ப முடியுமா? முடியாது அல்லவா? ஒரு சிலர் செய்கிற தவறினாலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற தேவ ஊழியர்களை விமர்சிக்காதிருங்கள். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆகவே தான் ஆபிரகாம் தனக்கு எதிர்கொண்டு வந்து தன்னை ஆசீர்வதித்த தேவ ஊழியனை கனம் பண்ணினான்.
அவனுடைய உறவில் அதை மேன்மைப்படுத்தினான். ஆகவே தான் 2 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக அந்நியர்களுக்குள்ள உறவிலே அவன் மேன்மையாய் நடந்து கொண்டான். ஆசாரியனாகிய மெல்சேதனுடைய உறவிலே அவன் அதிகமாக மேன்மையாய் எண்ணிக்கொண்டான். மூன்றாவதாக ராஜாக்களுக்கு இடையில் உள்ள உறவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மெல்சேதைக்கும் ராஜாதான், ஆனாலும் அவனுக்கு ஒரு அடைமொழி வருகிறது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று. ஆகவே முதலாவது அந்நியர்களுக்குள்ள உறவை சொன்னேன், இரண்டாவதாக ஆசாரியனுக்குள்ள உறவை சொன்னேன், மூன்றாவதாக அரசர்கள் ராஜாக்களுக்கு இடையில் உள்ள உறவை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 பாருங்கள். சோதோம் ராஜா வருகிறான். ஆபிரகாமை சந்தித்து அவனிடத்தில் சொல்கிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். இந்த சோதனை வந்தபோது ஆபிரகாம் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோதோம் இவனுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பை வைக்கிறான். 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் ஜெயித்தார்கள். 4 ராஜாக்களை ஆபிரகாம் ஜெயித்தான். ஆகவே ஆபிரகாம் ஜெயித்த ராஜாக்கள் 9 ராஜாக்கள். இந்த 9 ராஜாக்களுடைய பொருட்கள் ஜனங்கள் எல்லாம் இப்போது ஆபிரகாமுக்கு சொந்தமானவைகள். ஆனால் அந்த சோதோம் சொல்கிறான், ஜனங்களை மட்டும் தந்துவிடும், பொருளை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். அப்போது ஆபிரகாமனுடைய அந்த நிலையை பாருங்கள், சரி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரை கூட எடுக்க மாட்டேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு என்னோடு வந்த எஸ்கோல் அந்த மனிதர்களுக்குரிய பங்கை கொடுங்கள், எனக்கு அது வேண்டாம் என்கிற பொருளிலே சொல்லுகிறான். நீர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு ஒன்றையும் எடுப்பதில்லை என்று சொல்லி தன் கரங்களை உயர்த்துகிறான். இந்த இடத்திலே அவன் உறவை தான் முக்கியப்படுத்துகிறானே தவிர பொருளையோ ஜனத்தையோ முக்கியப்படுத்தவில்லை. இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சோதோம் ராஜா என்னை ஐஸ்வர்யாக்கினேன் என்று சொல்லி பின்னாளில் சொல்லாதபடி, அந்த நிந்தை அவமானம் வராதபடி, என் ஆண்டவரே தன்னை ஐஸ்வர்யாக்கினார் என்று சொல்லக்கூடிய நிலையை எண்ணி இப்படி சொல்லியிருப்பான் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய மகிமையினாலே தன்னுடைய நாமம் அங்கே சீர்கெடாத அளவிற்கு ஞானமாய் நடந்து கொண்டார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 9 ராஜாக்களுடைய ஜனங்களும் பொருளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் நாம் என்ன முடிவு எடுப்போம்? நாம் என்ன தீர்மானம் செய்வோம்? நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? இந்த இடத்துல ஆபிரகாம் கரைபடாமல் காத்து கொண்டான். காரணம் என்ன? ஆண்டவருக்கு தனக்குள்ள உறவையும் அவன் பாதுகாத்தான், தனக்கும் சோதோம் ராஜாவுக்குள்ள உறவையும் பாதுகாத்தான். அவன் சொல்கிறான், உமக்குள்ள எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற நிலையிலே அவன் சொல்கிறான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவது அந்நியர்களுக்குள்ள உறவையும் அவன் மேன்மையாக நடந்து கொண்டான். இரண்டாவது ஆசாரியனுக்கும் தனக்குள்ள உறவிலும் அவன் மேன்மையாக அவன் நடந்து கொண்டான். மூன்றாவது ராஜாவுக்கும் சோதோம் ராஜாவுக்கும் தனக்குள்ள உறவிலும் அவன் மேன்மையாக எண்ணிக்கொண்டான். ஆகவே இந்த இடத்துல போதும் என்கிற ஒரு மனம் அந்த ஆபிரகாமுக்கு இருந்ததை அறிந்து நாம் ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். அநேக சமயங்களிலே பொருட்களினாலே அல்லது பொருட்களின் திரட்சிகளினாலே நாம் வஞ்சிக்கப்படுகிறதை அநேக சூழ்நிலைகளிலே நீங்களும் அநேகரும் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமின் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்வாய் காணப்படுகிறது. இன்னொரு ராஜாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 21ஆம் அதிகாரத்திலே அங்கே 22 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பெலிஸ்திய தேசத்தின் ராஜாவாகிய அபிமெலேக்கும் அவருடைய சேனாதிபதி பிகோலும் வருகிறான். பிகோலும் வரும்போது என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறான். அவன் வந்து சொல்கிறான், ஏனென்றால் இவன் ஏற்கனவே 9 ராஜாக்களை ஜெயித்தவன்,
9 ராஜாக்களை ஜெயித்த ஒரு பெரிய கனத்துக்குரிய ஒரு வலிமை மிக்க ஒரு பெரிய மனிதனாய் காணப்படுகிறார். சாதாரணமான நாடோடியாய் அல்லது கூடாரா வாசியாய் இருந்தவன் எல்லாராலும் மதிப்புக்குரிய வலிமை மிக்க மனிதனாய் கருதப்படுகிறான். அப்பொழுதுதான் வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அருமையான அபிமெலேக்கும் பிகோலும் வந்து சொல்கிறான், இதோ நீர் பெரியவராயிருக்கிறீர், நீர் எனக்காவது என் மகனுக்காவது என் பேரனுக்காவது எந்த வஞ்சகம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு நீர் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த வேண்டுகோளை இந்த அருமையான ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளுகிறதை வேதத்திலே காண முடிகிறது. நான் சொல்கிறேன் பாருங்கள், அங்கே ராஜாவும் அவனுடைய சேனாதிபதியும் சொல்கிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என்னுடைய குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆணையிட்டு கொடுக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே தன்னை தேடி வந்த ராஜாவை, இந்த இடத்திலே தன்னை தேடி வந்த அந்த ராஜாவை அந்த அருமையான மனிதன் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணுகிறதை இந்த இடத்திலே காண முடிகிறது. அதே சமயத்திலே ஆபிரகாமின் வேலைக்காரர் தோண்டின ஒரு துறவை இந்த அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் அபகரித்து கொண்டதை அதை அறிந்து கொண்ட ஆபிரகாம் இந்த ராஜாவை கடிந்து கொள்கிறான். ராஜா சொல்கிறார், நீ சொல்லுகிறதுக்கு முன்பாக இதை நான் கேள்விப்படவில்லை, இதை செய்தவன் யார் என்று தெரியாது என்று சொல்லி அங்கு பேசுகிறதை காண முடிகிறது. அந்த உறவிலே தவறு வரும்போதும் அவன் சுட்டி காண்பிக்க கூடிய நிலையிலே ஆபிரகாம் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனாலே நாம் தவறு செய்யும்போது கண்டிக்கிறார். அதே போல நேசிக்கிற ஆபிரகாம் அபிமெலேக்கும் அவனுடைய மனிதர்களும் செய்த தவறை சுட்டி காண்பித்து அதை கண்டித்து அதை சீர்திருத்துகிறதை இந்த இடத்திலே காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நேசிக்கிற மக்கள், நம்முடைய உறவை தேடுகிற மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பித்து அதை சரி பண்ணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ஆகவே சில காரியங்களை சொன்னேன். அந்நியர் விஷயத்திலே உறவை ஆபிரகாம் மேன்மையாக நடந்து கொண்டார். ஆசாரியின் விஷயத்திலே ஆபிரகாம் உறவை மேன்மையாய் எண்ணிக்கொண்டார். அதே சமயத்தில் ராஜாவாகிய சோதம் ராஜாவின் விஷயத்திலும் அபிமெலேக்கு ராஜாவின் விஷயத்திலும் அவன் எவ்வளவு மேன்மையாய் நடந்து கொண்டான் என்பதை நான் சொன்னேன். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகளின் உடன் பிறந்த உறவினர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தோடு இருக்கிற உறவுகளில் மாத்திரமல்ல, அந்நியர்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியர்கள் மத்தியிலும் ஆட்சி உரிமையில் இருக்கிற அதிகாரம் படைத்த மக்கள் மத்தியிலும் நம்முடைய உறவை எப்படி மேன்மையாக கையாளுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருமறை பகுதியை நீங்கள் தனிமையாய் உட்கார்ந்து அந்த பகுதிகளை கவனமாய் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் இன்னும் வல்லமையான காரியங்களை உங்களோடு பேசி உங்கள் உறவுகளில் முன்னேறி செல்லத்தக்கதான ஆலோசனைகளையும் பலத்தையும் வல்லமையை தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அடிக்கடி நாங்கள் உறவுகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், ஆனால் சில சமயங்களிலே அதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவரே, உறவுகளை குறித்து சீர்படுத்தக்கூடிய ஆலோசனை எங்கள் கையில் உள்ள வேதாமத்திலே ஏராளமாக வசனங்களிலே புதிந்திருக்கிறதை அறிந்து உம்மை தோத்திருக்கிறோம். உறவுகளை மேன்மைப்படுத்துகிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர். ஆண்டவரே, பரலோகத்துக்கும் பூமிக்கிடையில் உள்ள உறவை சரி பண்ணினேன். அதே சமயத்தில் மனுமக்களுக்கு இடையில் உள்ள உடைந்த உறவை சரி பண்ணும்படி உண்மையே சிலுவையிலே கொடுத்தவரே, இந்த அருமையான நாளிலே ஆபிரகாம் தன்னுடைய உறவுகளை எவ்வாறு கையாண்டான் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலம் தந்தீர்.
அந்நியர்கள் விஷயத்திலே, ஆசாரியர்கள் விஷயங்களிலே, ஆட்சியாளராகிய ராஜாக்கள் விஷயங்களிலே ஆபிரகாம் இந்த உறவுகளை எவ்வாறு கையாண்டான், அதை மேற்கொண்டான், அதில் எவ்வாறு விவேகமாக நடந்து கொண்டான், எவ்வாறு ஞானமாக அதை நடந்து கொண்டான் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தங்கள் உறவுகளை சரி பண்ண முயல அர்ப்பணித்து முயற்சிக்கிற மக்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களை ஆட்கொள்ளட்டும். அவர்கள் அந்த உறவுகளிலே வெற்றி சிறக்க பலந்தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.